ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை மொச்சையும் மட்டனும் போட்டு ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு இன்றைக்கி நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா அதையும் கூட சேர்த்திக்கலாம், குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்காக நம்ம கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதோட ஃப்ளேவர் நம்ம குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திருக்கோம். இதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் குழம்பு கொஞ்சம் நிறையா வைக்கிறதுனால இவ்வளோ இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். மட்டன் ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கு. ஸோ அதோட அளவு இது. நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டாலே போதும். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நல்லா போட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். மொச்சை பச்சை மொச்சை உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு நான் இந்த குழம்புக்கு உளிச்சு வச்சுருக்கேன். அதையும் நல்லா தனியாக ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மல்லித்தலை தூவி நல்லா சாஃப்டாக தக்காளி வேகிற வரைக்கும் வணக்கியாச்சு. இப்போ இது நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வணக்கினதுக்கப்புறமா மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்திக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்திருக்கோம். எல்லாமே வீட்டில் அரைச்ச பொடி தான் சேர்த்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வீட்டில் அரைச்ச பொடிக்கும் கடையில் வாங்குறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்குது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே மல்லித்தூள், மிளகாத்தூள் அரைச்சதை சேர்த்திக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த மசாலாவோட நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வணக்கினா போதும். இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த மல்லித்தூள், மிளகாத்தூளோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம பெப்பரும் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ மட்டன் நான் முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டனை நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டே தயிர், இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்தி இந்த மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மட்டன் தண்ணியோடு நம்ம போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இப்போ தேங்காயும் சோம்பும் அரைச்சி எடுத்துக்கலாம், பேஸ்ட் மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு நான் தேங்காய், சோம்பு 1 கப் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த மொச்சையும் உள்ளே சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். மொச்சை சீசனில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு, 3/4லேருந்து 1 கிலோ அளவுக்கு மொச்சையை நான் சேர்த்திருக்கேன். இது குழம்பு நிறைய வேணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு, இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தினாலே போதும். இது நல்லா வெந்து வரணும். இந்த டைமில் நம்ம கடைசியாக தேங்காய், அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு, காரம் பார்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மொச்சை மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பச்சை மொச்சை போட்டிருக்கனால ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நீங்கள் ரைஸ்க்கு, சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.